ஹலோ வீவர்ஸ். ஆடி மாதம் என்பது மனிதர்கள் தங்களின் கர்மாக்களை குறைப்பதற்கான மாதமாகும். அதனால்தான் இந்த மாதத்தில் விரதமிருந்து பக்தியுடன் வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும், வாழ்க்கை வளமாகும். இந்த ஆண்டு ஆடி மாதம் மிகவும் சிறப்புக்குரிய மாதமாகும். காரணம், ஆடி முதல் வெள்ளியானது சுக்கிரவார பிரதோஷத்துடன் இணைந்து வந்தது. ஆடி முதல் ஞாயிறு ஆடி தபசு நாளான ஆடி பௌர்ணமியுடன் இணைந்து அமைந்திருந்தது. அதேபோல் ஆடி இரண்டாவது வெள்ளியும் குழந்தை வரம் தரும் முருகப்பெருமானுக்குரிய தேய்பிறை சஷ்டியுடன் இணைந்து வருகிறது. ஆடி இரண்டாவது செவ்வாயில் ஆடி கிருத்திகை, ஆடி மூன்றாவது வெள்ளியில் மாத சிவராத்திரி, ஆடி நான்காவது வெள்ளியில் கருட மற்றும் நாக பஞ்சமி, ஆடி ஐந்தாவது மற்றும் கடைசி வெள்ளியில் வரலட்சுமி விரதம் என 2 மடங்கு பலன் தரும் நாட்களாக அமைந்து வருவதால் இந்த ஆண்டு ஆடி மாதத்தின் அனைத்து நாட்களும் தவறவிடக்கூடாத நாட்களாக உள்ளது. ஆடி மாதத்தில் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமைகள் இந்த ஆண்டு வருகிறது. ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை தொடர்ந்து ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 26ஆம் தேதி வருகிறது. இந்த ஆண்டு ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுக்குரிய தேய்பிறை சஷ்டியும் சேர்ந்து அமைந்துள்ளது. முருகப்பெருமானுக்குரிய திதியான தேய்பிறை சஷ்டி பிரச்சனைகளை தேய வைப்பதற்கான அற்புதமான நாளாகும். அதனால் இந்த நாளில் அம்மன் வழிபாட்டுடன் முருகப்பெருமானையும் வழிபடுவது சிறப்பானது. அம்மனின் பலவிதமான ரூபங்களில் ஒன்று காமாட்சி. பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கும் அன்னை காமாட்சி, துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய 3 சக்திகள் ஒன்றாக இணைந்த வடிவமாக கருதப்படுகிறாள். காஞ்சிபுரம், மாங்காடு என காமாட்சி அம்மனுக்கு பல இடங்களில் புகழ்பெற்ற ஆலயங்கள் உள்ளது. காமாட்சி அம்மன் பலரின் இஷ்ட தெய்வமாகவும் இருந்து வருகிறாள். அனைவருக்கும் தாயாக விளங்கும் காமாட்சி அம்மனை தான் ஆடி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையில் வழிபட வேண்டும். குழந்தை பாக்கியத்திற்காக பல காலமாக ஏங்குபவர்கள், திருமணமாகவில்லை என்கிறவர்கள் தேய்பிறை சஷ்டியுடன் சேர்ந்து வரும் ஆடி 2வது வெள்ளிக்கிழமையில் காமாட்சி அம்மனை வழிபடலாம். குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியத்திற்காக ஜாதகம் பார்க்க செல்லும் பலரிடமும் குலதெய்வ வழிபாடு செய்ய சொல்லி பரிகாரம் சொல்லுவார்கள். குலதெய்வத்தின் அருள் இல்லாததே இத்தகைய பிரச்சனைகள் ஏற்பட காரணம் என சொல்லுவார்கள். ஆனால் பலருக்கும் குலதெய்வமே எது என தெரியாததால் தங்களின் குறை தீர எந்த தெய்வத்தை வழிபடுவது என தெரியாமல் இருப்பவர்கள், அப்படி குலதெய்வம் எது என தெரியாதவர்களும் அன்னை காமாட்சியை குலதெய்வமாக நினைத்து வழிபடலாம். ஆடி 2வது வெள்ளிக்கிழமை அன்று காலையில் எழுந்து வழக்கம் போல் குளித்துவிட்டு விரதத்தை துவங்கிவிடலாம். முழு உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் சாப்பிட்டோ அல்லது ஒருவேளை மட்டும் சாப்பிட்டோ விரதம் இருக்கலாம். அன்றைய தினமும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான நேரம் அம்பிகையை வழிபட ஏற்ற நேரமாகும். இந்த நேரத்தில் ஒரு மணப்பலகையில் காமாட்சி அம்மனின் படத்தை வைத்து பூக்களால் அலங்கரித்து மலர்கள் மற்றும் குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்ற ஏதாவது இனிப்பு படைத்து வழிபடலாம். இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். செல்வம் சேர வேண்டும், மகாலட்சுமியின் அருள் கிடைக்க வேண்டும், வீட்டில் தங்கம் சேர வேண்டும் என்கிறவர்கள் ஆடி 2வது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கும் பொருட்களை வைத்து அவற்றிற்கு பூஜை செய்து வழிபடலாம். அதேபோல் பெண் குழந்தைகளுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விப்பதும் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கான வழியாகும். பொதுவாக பிரச்சனை தீர வேண்டும் என அம்பிகையை வழிபடுபவர்கள் காலையில் வழிபடுவதை விட மாலை நேரத்தில் அம்பிகையை வழிபடுவது சிறந்தது. ஏனென்றால் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை தரக்கூடிய இருள் கிரகங்களை ஓட்டக்கூடியவள் அம்பிகை என்பதால் அவளுக்கு உகந்த வழிபாட்டு நேரமாக மாலை நேரமே கருதப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.